பார்த்து போயிட்டு வா என்ன. சாட்டர்டே கூட ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு மேடம் போவோம். ஆனால் எனக்கெல்லாம் லீவு. சோ சோ சோ. ரொம்ப ஓவரா பண்ணாதடி. இன்னும் 2 இயர்ஸ் தான். நீ 8th ஸ்டாண்டர்ட் வந்துடுவல்ல, அப்போ உனக்கும் ஸ்கூல் இருக்கும். பாரு, அப்போ நானும் உனக்கு பவு காட்டுவேன். ஏன்னா அப்போ நான் காலேஜ் போயிடுவேன், ஜாலியாக இருப்பேன். காலேஜில் எனக்கு சாட்டர்டே சண்டேஸ்லாம் லீவ் இருக்கும். அப்போ நான் உன்னை எப்படி விருப்பத்துறேன் பாரு. அதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குக்கா. டில் தட் நான் தான் உன்னை வெறுப்பேத்து வேணா. நீ வெறுப்பாகி ஸ்கூலுக்கு போவியா? நான் இன்னைக்கு டேடியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனா? பவுச்சிக்கா பவுச்சிக்கா பவு. அப்பா பாருங்கப்பா எப்படி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான்னு. திட்டுங்கப்பா அவளை. விடுடா, அவ சின்ன புள்ள தானே. இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிடும்ல. அப்பாவே வந்து உன்னை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டு வந்துருவோம் என்ன. இந்த இவளையும் கூட கூட்டிட்டு வரேன். 3 பேருமே சாப்பிடுவோம். சரியாம்மா? சூப்பர் ஐடியா தான். ஆனா அப்பா, இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. ஈவினிங் நான் ஸ்கூல் பஸ்லயே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. ஆனா நம்ம எல்லாரும் நைட்டுக்கு வெளியே சாப்பிட போலாம்ப்பா. ஃபேமிலி டின்னர் மாதிரி. நீங்க, நானு, அம்மா, கனி, நம்ம 4 பேர் மட்டும் போலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ஜாலியா இருக்கும்ல. இதுவும் சூப்பரான ஐடியாவா இருக்கே. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபேமிலி டின்னருக்கு வெளியே போயிடுவோம் என்ன. இன்னைக்கு வீட்டு சமையல் வேணாம் நைட்டு. சூப்பர் சூப்பர். அப்பா இன்னைக்கு நைட்டு டின்னர் நல்லா ஜாலியா சாப்பிடலாம். அம்மாவோட போரிங் சமையல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆக போறோம். பாத்தீங்களாங்க, என் சமையல போரிங் சமையல்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. பின்ன வேற என்னம்மா சொல்றது. எப்ப பாரு நைட்ல இட்லி, தோசை, சப்பாத்தி தான். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட்லயே சோறை போட்டு சாப்பிடுச்சிருவீங்க. அப்படி இருக்கும்போது வெளியில போய் சாப்பிட்றது தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெளியில கடைக்கு போனோம்னா பரோட்டா, சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன், பன்னீர், நான், இப்படி நிறைய வெரைட்டியோட ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் சாம்பார், சட்னி, காரக்குழம்புல இதே தான். அவதான் இப்படி என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்களேங்க. என் பொண்ணு நெஜத்தை தானம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு கூட இந்த அளவுக்கு தைரியம் இல்ல பாரு சொல்றதுக்கு. எங்க நீங்களுமா? சரி விடுங்க, இப்ப நான் எதை சொல்றதுக்கு இல்ல. அடியே, உனக்கு ஸ்கூல் பஸ் வந்திருக்கோம், கிளம்பு நீ. சரிங்கம்மா, டைம் வேற ஆயிடுச்சு. பஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்நேரம் நம்ம தெருக்கு. அப்ப நான் கிளம்புறப்பா, ஈவினிங் பார்க்கலாம். ஹே கடி, பை டி. அம்மா பாய்மா. பாய். பார்த்து பொறுமையா போடி. ஓகே ஓகே, பை பை. என்னடி அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? வா, காலையில டிஃபன் இன்னும் நீ சாப்பிடல. வா, என்னோட போரிங் சமையல வந்து சாப்பிடுவா. நான் வர மாட்டேன். அப்பா என்ன காப்பாத்துக்கப்பா, அப்பா என்ன காப்பாத்துக்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னால அந்த உப்புமாவை சாப்பிட முடியாதுப்பா. புள்ளதான் பயப்படுது இல்ல, விட்டுரு புஷு. எங்க அவதான் அப்படி பேசுறானா நீங்களுமாங்க. நான் என்ன சாதாரணமாவா உப்புமாவை பண்ணி கொடுக்குறேன். நல்லா முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் போட்டு நல்லா கேசரி மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நல்லா தானே சுவையா இருக்குன்னு சாப்பிட்றீங்க. அப்புறம் எதுக்கு நான் செய்யற உப்புமாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு? உப்புமா என்ன மட்டும் இல்ல, இவ என் சமையலே போரிங்னுட்டா. ஆனா நான் சமைச்சு கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே நல்லா ருசியா இருக்குமான்னா தின்னுவா. இப்ப பாருங்க எப்படி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கானே. we need variety மம்மி, டிஃபரண்ட் சமையல். அதேதான் பாரு இவர. எங்க நீங்க உங்க பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டாலே போதுங்க, என்ன அப்படியே டேமேஜ் பண்ணிடுறீங்க. என் பக்கம் நிக்கவே மாட்டீங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்பா பொண்ணு. நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏ புஷு, கோச்சுக்காதடியே. உன் சமையல் சூப்பரா தான் இருக்குது. நாங்க சும்மா தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நம்பிட்டேங்க. விடுங்க டாடி, நம்ம மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான். மம்மி நம்ப மாட்டாங்க இதுக்கு மேல. இது உன் அம்மா நம்மள நம்ம வேற யாரும் நம்ப போறா? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அதுவும் சரிதான். அப்புறம் என்னம்மா, சாப்பிட்டீங்களா காலையில? அதெல்லாம் புஷ்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தாப்பா, சாப்பிட்டேன். சரிம்மா, பெரியம்மா எங்க காணோம்? இப்ப மட்டும் எப்படி நல்ல கேள்வியாட்டம் நடிக்கிட்டு பாரு இது. சி, வான் பெரியம்மா வழக்கம் போலதான். காலையில டிஃபனை முடிச்சிட்டு ஊர் கதை பேசுறதுக்கு ரோசம்மாவோட கிளம்பிட்டாங்க. ஓ அப்படியாம்மா, சரிதான். சரிப்பா. இந்த சனி எதுக்கு நம்மள இப்படி முறைக்குது? ஊர்ல எத்தனையோ நல்ல கிளவியெல்லாம் சாவுது, இந்த கிளவிக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. சி, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. என்ன? சரிங்கம்மா, நீங்களும் பத்திரமா இருங்க. எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? அதான் ஒரு பிரச்சனை கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம். அதை தாண்டி அந்த பிரச்சனையும் வந்துடாது. அதுவும் சரிதான். என்னப்பா என்ன சொன்ன? அதுவும் சரிதானா? டே, உன் அம்மாவே என்ன கலாய்க்கிறா, நீ அவ கூட சேர்ந்து ஒத்து ஊதுற பத்தியா? ஆளும் மண்டியும் மரணலாம். சும்மா விளையாட்டுக்கு தம்பா சொன்னோம், ஆனா அதுல உண்மையும் இருக்கு. போதும் கிளம்பு. நீ முதல்ல கிளம்பியே போய் உன் ஆளை சமாதானப்படுத்துற வேலையை போயிருப்போ. சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சுக்கினியா பேக்ல? போற வழியில அப்படியே பேக்கரியில வாங்கிட்டு போயிடுவோம்ப்பா. குட்டி பசங்களுக்கு எல்லாம் வேற ஸ்நாக்ஸ் வாங்கணும். எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வானே. பெட்ரோல் எல்லாம் எங்கேயும் போட்டுன்னு போவாது. அப்ப டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறேன் உன் பைக்ல. இதே எப்பப்பா பண்ணீங்க? அதெல்லாம் காலையிலேயே பண்ணிட்டேன்டா. இப்ப எதுக்கு நீ அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினுக்கிற? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா போயிட்டு வரேன். சரிப்பா, கவனமா வண்டி ஓட்டுன. ஹெல்மெட் எடுத்துக்கினியா நீ? ஐயோ மறந்துட்டமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த போய் எடுத்துட்டு வரேன். மைசன், எங்கேயும் போகாதீங்க மைசன். உங்க ஹெல்மெட்டையா உங்க பைக்லயே மாட்டி வச்சிருக்கிறேன். போறப்ப எடுத்து மாட்டிக்கிட்டு போங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா பண்ணி வச்சுட்டீங்களேப்பா நீங்க. அதான் சிவகுமாரி. இந்த பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரிடா கடை, நீ கிளம்பு. நேரம் ஆயினே இருக்கு பாரு. அப்புறம் நீ வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து திட்டின்னு கிடக்க போறா என் வீட்டு மருமவ. ஆமாமா, கண்டிப்பா திட்டுவாவ என்ன. அதையெல்லாம் கண்டுக்காதரா. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல. வா, வந்து வண்டியை எடு.
சரிங்கப்பா. என்னங்க சொன்னீங்க புள்ளகிட்ட? உண்மையை சொன்னேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உண்மை காதல் யாதென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே. இது எப்படி காதலாகும்? இதுவும் காதல் தான். சரி, அழகாக இருக்கிறாய், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. எதுக்கு நான் பயப்பட போறேன்? நல்லா ஊதி போயிருவணுன்ற பயம்தான். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆளுக்கே நான் அடையாளம் தெரியாம போயிரும்ல. ஆனா அதுக்காகலாம் உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். பட்டிருக்கி என் சின்ன வயசுல இருந்து நீ என் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேரு அந்த கொரியன் மூஞ்சி இந்நேரம் வந்து என்ன சமாதானப்படுத்தி இருந்தான்னா நான் இப்படி உங்ககிட்ட நான் நீ பேசியிருப்பேன்னா சொல்லு. இந்நேரம் டீல முக்குன்னு முக்கிய வாயில போட்டிருக்க மாட்டேன். என் நிலைமைய பார்த்து அபிக்கிய என்ன வாசனை. இந்த வாசனைக்கே நான் அந்த காதலனையும் மறந்துடுவேன், அவன் காதலையும் மறந்துடுவேன். ஆனா பட்டர் பிஸ்கெட்டு கோழி கூவுற வேலையில வந்து நின்று என்ன சமாதானப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப கோழி அடிச்சு குழம்பு வைக்கிற நேரம் தான் வந்து சேருவான் போல இருக்கான். இதுவும் ஒரு ஜென்மம் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கே. அடியே அடடே, அண்ணங்கார வருவான்னு பார்த்தா தங்கச்சிக்காரில வந்திருக்கிறா. சொல்லுங்க நத்த நேரே. என்னடி பிஸ்கெட்டோட பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அந்த அளவுக்கு முத்தி போச்சா? அத ஒன்னொன்னங்கிட்டே போய் கேளு. சரி கோச்சுக்காதடி. என் அண்ணன் உன்ன மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் உன்னை வந்து சமாதானப்படுத்துவாரு பாரு. திமுரு பிடிச்சவ நான் வர வரைய வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இந்த டைலாக டெலிவரி பண்றா பாரு. மூஞ்சி முகரையும் பாரு, அப்படியே எப்படி பாக்குறா பாரு பர்கண்டி மண்டை. என்னடி மணியே வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேச சொல்லிடி தைரியம் இருந்தா. பேச விட்டுட்டு தான் ஒரு வேலை பாப்பல நீ. அப்படி சொல்லு பாப்பா, எப்படி முறைக்கிறா பாரு. நீ பாக்காதே அவளை டூ விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. கரெக்ட் நான் எதுக்கு இங்க நிக்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னா. சரிங்க அண்ணு. அண்ணு வரும்போது எனக்கு சாக்லேட் கேக் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வர தங்கச்சி பாப்பா. சாக்லேட் கேக்குண்ணா உனக்கு ரெட் வெல்வெட் கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக்கு, பிஸ்தா கேக்கு, அந்த கேக்கு இந்த கேக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். சாப்பிடு நீ. சரிங்க அண்ணு. ஸோ இந்த அண்ணன் தங்கச்சி தலை தாங்க முடியலையே, கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். இந்த டிராமாவெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். டிங்கு மணி பார்த்து பேச சொல்லி இந்த மேடம் கோவத்துல இருக்கிறேன், எதனா திட்டிட போறேன். செம்மையா மிரட்டுறா, எனக்கே பயம் வந்துருச்சு. இருந்த ஒரு ஓட்டம் போச்சு. போசப்பாரு குட்டி சத்தா உன்னைய நம்பி பேசணும் போயிரு. நான் ச்சே என்ன சொல்லணும், பச்சவந்தியை விட வேகமா கலர் மாதிரி நீ. இரு என் தம்பி வரட்டும், அப்ப வச்சுக்கிறவங்க எல்லாரையும். கோச்சிக்காதீங்கண்ணா, நீங்க பேசுனது தமாசா இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்க நல்லா முறப்ப மூஞ்ச வச்சுக்கிட்டு மிரட்டுங்க அவளை, அப்ப பயந்து போயிடுவா அவ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். சிச்சோ குழந்தைக்கு பயம் வந்துருச்சு போலயே. மணி ரொம்ப பயமா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் மம்மியை கூட்டிட்டு வந்து மிரட்ட சொல்லுடி. ஐயோ வாய முடிப்போம், அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தரம போயிட போறான். எது நான் குழந்தை மாதிரி பயப்படுறேனா? வச்சுக்கிறேன்டி ஒரு நாள் உன்ன, அப்ப தெரியும் யாரு குழந்தை மாதிரி பயப்படுறாங்கன்னு. அடியே என்னடியே உறைஞ்சு போய் நிக்கிறேன், அந்த அளவுக்கு மிரட்டிட்டு போயிட்டானா என்ன? ஆமாம்மா பயங்கரமா மிரட்டிட்டான். அப்படியே பயந்துகிட்டு இருக்கல நானே, கை காலெல்லாம் நடுக்குது பாரு எனக்கு. நக்கல் ஜாஸ்தி தாண்டி ஆனா உனக்கு. பின்ன என்னடி குழந்தை மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன். ஆமா காலையில எங்க ஜம்முன்னு ரெடி ஆகி போயிருக்கிறாரு, எங்கடி போறாரு அண்ணன்? சொல்ல மாட்டேன் நீ. சொல்லலைன்னா இங்க இருக்கிற பிஸ்கெட் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவேன். சொல்றேன்டி அம்மா, என் காதல்ல கைய வச்சிடாத. உன் அண்ணங்காரன் ஊர்ல இருந்து வரான்ல, அதனாலதான் என் மம்மி அவனுக்கு அறுசுவை உணவு செஞ்சு போடணுங்கிறதுக்காக என் அண்ணன் கிட்ட கோழிக்கறி வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அண்ணன் புறப்படுது கடைக்கு. ஓ அதுக்கா? கோழி கடிக்காடி உன் அண்ணன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு? கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னா கூட அண்ணன் இப்படி தண்ணடி ட்ரெஸ் பண்ணிட்டு போவான். ஏன் தெரியாதா உனக்கு? தெரியும் தான், இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சண்டையில் இருக்கோம். ஸோ ஃபீலிங்ஸில் சும்மா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் அப்படியே தலையெல்லாம் வாராமல் அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு சுற்றுவாருன்னு நினச்சேன். ஆனால் உன் அண்ணன் எப்பொழுதும் போல தான் இருக்கிறாரு. அதுக்கு நீ வருஷத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டுருக்கணும் என் அண்ணன் கிட்ட. அப்போ அவனும் அப்படி ஃபீலிங்ஸாக சுற்றி இருப்பான். நீ என்னடானா வாரத்துக்கு 3-4 தடவையாவது சண்டை போடுற. அப்படி இருக்கும்போது எங்கே இருந்து ஃபீலிங்ஸ் வரும்? வெறுப்பு தான் வரும். நான் என்ன வேணும்னேவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? அதுவும் இல்லாமல் நான் சரி அவர் என்ன வெறுக்கிறாருன்றியா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் சலிப்பு தட்டிடும்ல சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கு உன் அண்ணன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சும்மா என்ன பைத்தியம் சைக்கோன்னு சொன்னா? உண்மையை தானடி சொல்றாரு அண்ணன். அடியே ஆழக்கே வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். ஏதோ என் அண்ணனை கட்ட போறியாங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இப்பெல்லாம் அடிக்க மாட்டேன். இல்லைன்னு வெய்ய அப்படியே ரப்பர் பால் மாதிரி உன்னை சுத்தி சுத்தி அடிப்பண்டியே. சரி சரி, அன்னிக்கிட்ட அப்படியெல்லாம் கோவப்படாம குந்து வந்து என் பக்கத்துல நம்ம 2 பேருமே பிஸ்கெட் சாப்பிடுவோம். அண்ணன் சாப்பிட்றேன், நீ வேடிக்கை பாரு, உக்காரி செல்லும். சரி உக்காடுறேன், வேற வழி. உன் அண்ணன் தான் என்ன செல்லணும்னு கொஞ்சம் மாட்டான், நீயாவது கொஞ்சிரியே. மகாராணி இன்னைக்கு கிச்சனுக்கு சீக்கிரமா போயிட்டாங்க போல இருக்குது சமைக்கிறதுக்கு. அது சரி, 2 நாள் அவளை கையில பிடிக்க முடியாது. பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமையில இருந்து என் கூட தானே இருந்தாகணும். அவள் புருஷன் இருக்கவோ இன்னைக்கு அவளை எந்த வேலையும் என்னால் வாங்க முடியாது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அவளை அப்படியெல்லாம் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என் துணியை துவைக்க சொல்ல முடியாது. அப்படியே துவைக்க சொன்னாலும் வாஷிங் மிஷினில் போட்டு விட்ருவா. ஏன்னா புருஷன் இருக்கிறான் வீட்டில். வேற என்ன வேலை சொல்கிறது? தைலத்தை எடுத்துகிட்டு வந்து காலில் தேய்ச்சி விட சொல்லுவோம். ஏம்மா புஷ்பா, வராத. பொறுமையாம்மா, பொறுமையாவே வா, ஒன்றும் அவசரம் இல்லை. எதுக்கு இந்த நடிப்புன்னு தெரியலையே. சொல்லுங்க அத்தை. ஏம்மா, என் ரூமில் அந்த கால்வலி தைலம் இருக்குது. நேற்று கூட நீ வாங்கிட்டு வந்து குத்திய, அதை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து என் முட்டியிலேருந்து அந்த பாதை வரைக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விடுமா. காலெல்லாம் கொஞ்சம் வலியாக இருக்குது. அத்தை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி என்னால் தைலத்தை தேய்ச்சி விட முடியும்? நான் வேணா கொண்டு வந்து தரேன், நீங்களே தேய்ச்சிக்கோங்க. என்ன உன் புருஷன் இருக்கிற திமிரு தான் என்ன இப்போ அதுக்கு? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போய் சொன்ன வேலையை செய்யு, இல்லைன்னு வெய்ய. என் புள்ள மேலே தானே இருக்கிறான், கட கடன்னு மேலே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான் அவன்கிட்ட. போய் சொன்ன வேலையை செய்ப்பா. செய்ய முடியாது, என்ன பண்ணுவ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி பேசிட்டு கிடப்ப? அதான் சொல்கிறேன்ல, உன் பொண்ணு விஷயத்த போய் என் பிள்ளைகிட்ட சொல்லிடுவேன்னு. என்ன குளிர் விட்டு போச்சா உனக்கு? இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? சும்மா சொல்லிடுவேன்னு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்காம உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. போய் சொல்லுப்போ, எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு. நீயே போய் சொல்லுப்போ ஃபஸ்ட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? நான் போய் சொல்ல மாட்டேன்னு தானே இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போவே போய் சொல்கிறேன். என் பிள்ளைய கூட்டின்னு வரேன் பாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லி. உன்னை இப்போவே விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே துரத்துவான் பாரு. நீ உன் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு ரெடியாரு. இதோ நான் இப்போவே போகிறேன் என் பிள்ளைய கூட்டின்னு வரதுக்கு. போப்பா, பார்த்து போ. முட்டி வெளியே வச்சுக்கிட்டே மாடி படிக்கிட்டே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்து பொறுமையாக போய் சொல்லிட்டு வா. எனக்கு தெரியும்டியே, எனக்கு தெரியும் எல்லாம். உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டியே. இன்னைக்கு பாரு, ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன். நீ இன்னைக்கு விட்டு வெளியே போவடி. நீனே பாரு, அலுமேலி யாருன்னு காட்டுறேன் நான். காட்டு தாராளமாக காட்டு, நானும் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். போய் ஃபர்ஸ்ட் இப்போ என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வா விஷயத்த. போ. குழிப்படுத்து சிரிக்கியே இருடியே. நான் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் தானே பேசின்னு இருக்கிறேன். இப்போ போய் சொல்லிட்டு வரண்டியே. பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாரு. ரொம்ப உதிருது பாரு. இந்த மாதிரியெல்லாம் போய் என் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நல்லா நிறுத்தி நிதானமா தெளிவாக சொல்லுன்னா எல்லாத்தையும். போ, திமிரு பிடிச்சவளே, வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. பாப்பா, கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டு தான் இப்படி தைரியமா பேசியிருக்கிறேன். ஐயோ, இந்த பொம்பளை போய் ஏதோ சொல்லிடக்கூடாது என் புருஷன்கிட்ட. எதுக்கோ மறைஞ்சிருந்து பார்ப்போம், சொல்லுதா சொல்லலையான்னு. இருடி சிரிக்கி, நான் யாருன்னு காட்டுறேன் இரு. இப்போவே லோகநாதங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குண்டிச்சி எப்படி நான் வேலை வாங்க முடியும்? எப்படி இவளை நான் பயமுறுத்தி வைக்க முடியும்? ச்சே, இன்னைக்கு ஒழுங்காக வாயை வச்சுக்கிட்டு சும்மான்னு இருந்திருக்கலாம். அவள் பாட்டுன்னு அவள் வேலையை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பா. தேவையில்லாமல் தைலத்தை எடுத்துகிட்டு வந்து காலில் தேய்ச்சி விடுன்னு சொல்லி சும்மா இருந்த வழியும் உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னும் போய் விஷயத்த சொல்லலை போல இருக்கே. அது சரி, விஷயத்த சொல்லிட்டாதான் என்ன வேலை வாங்க முடியாமல் போயிருமே. இந்த ஒன்றை வச்சு தானே இந்தம்மா என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கு. சொல்லிட்டா இனிமேல் என்னை மிரட்ட முடியாது. அதுக்காகவே நின்றுக்கிட்டு இருக்கு பாரு. மானங்கிட்ட தான் இருக்குது இது. ச்சே, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னாலும் எனக்கு ஆத்திரமாக வருது. ஆனாலும் நான் சும்மா விட போகிறதில்ல. இன்னைக்கு நானே அவர்கிட்ட விஷயத்த சொல்ல தான் போகிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த கிழவியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். ரெடியா? பால் போட்டா போடனா நல்லா பழமா போடு. போறேன் இரு. போட்டு பத்திரனா மாதிரி காலையா போட்டம் பாரு. போட்டல்ல ஹெலிகாப்டர் சாட்டு புடிச்சிட்டா ஆயிடுவாடா அவுட்டு. 1 மணிக்கு போயிடுச்சு, முஞ்ச போய் பிடிச்சினுவானா. கதிரே, மனோ மாமா வராரா? பாத்துட்டேன் ப்ரோ, பாத்துட்டேன். நீங்க பந்து எடுத்துக்கிட்டு பொறுமையா வாங்க. ஹலோ டியூட், how are you? நான் நல்லா இருக்கேன் டியூட், நீங்க எப்படி இருக்கீங்க? I am fine மாமு. வந்துட்டேன் நானும் வந்துட்டேன். மாமா எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஸ்வினே, நீ எப்படி இருக்க? ஆல் ஃபைன் மாமு, எக்ஸெப்ட் கோயிங் ஸ்கூல். அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காடா? பின்ன பாரு இவனுங்கள. நீங்க போய் பாருங்க மாமே, அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதோட கஷ்டம் என்னன்னு. படிக்க சொல்றாங்க மாமே, அது கூட பரவாயில்ல. விளையாட சொல்றாங்க பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்குது. டேய், விளையாட சொன்னது கஷ்டமா இருக்காடா? ஆமா மாமே, நம்ம வெதர் இப்ப எப்படி இருக்குது? ரொம்ப குளிரா இருக்குது. இந்த நேரத்துல கிரவுண்ட்ல போய் ஓடுனா எப்படி ஓட முடியும்? குளிர்த்து மாமே. ஏதோ வெயில் டைமா இருந்தா கூட பரவாயில்ல, குடுகுடுன்னு ஓடிட்டு போயிட்டு நிழலுக்கு மரத்துக்கு கீழே நின்னுக்கலாம். ஆனா இப்ப அப்படி நிக்க முடியல மாமே, எங்க நின்னாலும் குளிருது. டேய், எப்படா இப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? உண்மையை தானே மாமு சொல்றேன். கதிர் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவான் மாமா. நல்ல பசங்கடா நீங்க. நல்ல பசங்களே தான். நீங்க கூட எங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பிடி பீரியட்ல எல்லாம் வெளியில விளையாட சொல்லாம கிளாஸ்லயே கேர்ள்ஸ் கூட பேசிக்கிட்டு விளையாடுற மாதிரி எதனா விளையாடி இருந்தா வைக்க சொல்றீங்களா மாமா? நீங்க பார்க்க ரொம்ப குட் பாயா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா எங்க டீச்சர் கேட்பாங்க உடனே. அட பாவி, கிளாஸ்ல கேர்ள்ஸ் கூட உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு வேணுமா உனக்கு? உனக்கு இல்ல மாமி, உங்களுக்கு. எனக்கும் அதான் வேணும். ஆமா, எனக்கு ஸ்ரேயா கிட்ட பேசிக்கிட்டு விளையாடணும். அப்புறம் அண்ணனுக்கு
சிக்கு. என்னது ஸ்ரேயா சிக்குவா? அடேய் உங்க 2 பேரும் இன்னைக்கு இருங்கடா. டே கதிரே இரு, உன்னை இப்பவே பிரியாக்கா கிட்ட போட்டு கொடுக்குறேன். டே அஸ்வினே வா, அக்கா கிட்ட மாட்டி விடுறேன் உன்னை. என்ன மாமே மாட்டி விட்டுருவேன் இப்படி சில்ட்ரன்ஸ் மாதிரி பேசுறீங்க? இங்க பாருங்க மாமே, நீங்க பாய்ங்கிறதுனால தானே நாங்க 2 பாய்ஸும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். இப்படி எல்லாமே மாட்டி விடுறதே விட்டுருங்க மாமே, நமக்குள்ளே இருக்கட்டும் இந்த விஷயம். ஏன்னா இது பாய்ஸோட சீக்ரெட், பாய்ஸ் தான் காப்பாற்றணும். அட பாவீங்களா? சரிங்கடா, உங்க சீக்கிரட்டை நான் காப்பாத்துறேன் போதுமா? சூப்பர் மாமே. சரி வாங்கடா உள்ள போலாம். மாமா உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். பேட் பால் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஈவினிங்கா மாடியில விளையாடலாம் சரியா? அது வரைக்கும் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜாலி மாமே. சரி சரி வாங்க போலாம். இதுதான் சரியான நேரம். அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் அவர்கிட்ட சொல்லுவோம். அப்பதான் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவர் நம்ம மேல எதனா கோவப்பட்டாலும் பக்கத்துல இருந்துக்கிட்டு ஏத்தி விடுறதுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. போயிட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம் எல்லாத்தையும். இந்த ஆஃபீஸ் டென்ஷன் எதுவும் இல்லாம பொண்ணுகிட்ட நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு காலையில இருந்து. இதுதான் கரெக்டான நேரமும் கூட. போய் சொல்லிடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் சொன்னாதான் தெரியுமா? ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா? என்னத்தை புடிக்கிட்டு இருக்காப்ப ஆபீஸ்ல நீ? என்ன இவர் ஏதோ கத்திக்கிட்டு இருக்காரு போலயே. இங்க பாரியா, நீ சொல்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்னால கிளைண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. யோ இதெல்லாம் நான் எத்தனை தடவை தான் உனக்கு திருப்பி திருப்பி சொல்றது? காலையில இருந்து சந்தோஷமான மனநிலையில தானே இருந்தாரு. இது என்ன திடீர்னு இப்படி ஒரு சோதனை எனக்குன்னு? கடவுளே, என் பொண்ணு விஷயத்த நான் எப்பதான் சொல்றது? வா மனு, கைசா ஹே தும்? ठीक हूं मां, आप कैसे हैं? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் புரிய போறது இல்ல. மா முझे आशीर्वाद दो मां. என்னடி அண்ணன் கோதுமை மாவெல்லாம் கேக்குறாரு? பைத்தியக்காரி, அது கோதுமை மாவு இல்லடியே, ஆசீர்வாதம் கேக்குறாரு. ஆசீர்வாதம் பண்ண சொல்றாருடி. ஆறேன் ஆசீர்வாதம் கோதுமை மாவு தான் கேக்குறாரோன்னு நினைச்சிட்டேன். சரி இரு, அந்த பீஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதுக்கு பகவான் ஆப்கா பலா करे बेटा. காட் பிளஸ் யூன்னு சொன்னேன்டி எரும மாடுங்களா. இப்ப எதுக்குடி நீங்க கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடிங்கிறது. அதென்ன என்ன கிண்டல போச்சு அவங்க 2 பேருக்கும்? சும்மா நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. சும்மா இருக்க முடியாது எங்களால நின்னு, அதனால தான் பண்றோம் கொஞ்சம் ஃபன்னு. போதண்டி வாயடிச்சுக்கிட்டு இருக்காம போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா மாப்பிளைக்கு. முடியாது நந்தினி, நீ போய் அண்ணங்காரனுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. நான் அவர் மேல கோச்சிக்கிட்டு இருக்கேன், கோவமா இருக்கேன். அப்படியெல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட முடியாது. முதல்ல அந்த பீஸ் வந்து என்ன சமாதானப்படுத்திட்டோம். கோவமா இருக்கிற மூஞ்சியா நீ? நல்ல மனப்பொண்ணாட்டு ரெடி நின்றுகிட்டு இருக்க. ரொம்ப சீனை போடாம போய் அண்ணங்கிட்ட பேசிடி போடி. சும்மா இருடி, வெண்ணெய் திரண்டு வர நேரம் பானையை உடச்ச கணக்கா. அவர் வந்ததை நான் இழிச்சுக்கிட்டு பின்னாடியே போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் பிகு பண்ணணும். இரு, அதையெல்லாம் பண்றேன். எம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் உள்ள போறேன். இப்ப மேடம் என்ன வேலை செஞ்சுட்டீங்கன்னு டயர்ட் ஆகுறீங்க? இப்படி பொண்ணாட்டா ரெடி ஆகி நின்றுகிட்டு இருக்கிறதே பெரிய வேலைம்மா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க. வாடி நந்தினி போவோம். இல்ல நீ ஒன்னொன்னுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இரு, நான் கிளம்புறேன். என் மேல இன்னும் கோவம் போல அவளுக்கு. ஏ மனோ, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா காலையில இருந்து ஜாலியா பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ போய் அவகிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். போய் பேசு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா, நான் போய் அவகிட்ட பேசுறேன். அப்புறம் மாமாவும் சந்தோஷம் எங்கம்மா? ஆளியே காணும் வீட்டுல. இவ்வளவு நேரம் இங்க தான் உட்காந்துருந்தாங்க. நீ வருவேன்னு. நீ வரது கொஞ்சம் லேட் ஆனதுனால ரூமுக்கு போயிட்டாங்க. நான் கூப்பிடுறேன், இரு, வீட்டுல தான் இருக்காங்க. இருக்கட்டும்மா, நானே போய் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மணியை சமாதானப்படுத்திட்டு வரேன். சரிப்பா, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான். தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு பையன் மணிக்கு கிடைச்சிருக்க மாட்டான். கடவுள் எல்லாத்தையும் கரெக்டா தான் எல்லாருக்கும் எழுதி வைக்கிறாரு. எல்லாருக்கும் கரெக்டா தான் எழுதி வைப்பாரு. ஆனா எனக்கு மட்டும்தான் எசக்கு பெசக்கா எழுதி வச்சிருக்காரு. எசக்கு பெசக்காவா? அப்படின்னா சரியா போச்சு போங்க. உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நான் பேசுறதுக்குள்ள ஓஞ்சி போயிடுது எனக்கு. உங்க பிள்ளையத்தான் சொல்றேன். ஆள் எப்போ சிரிக்கும், எப்போ உம்முன்னு இருக்கும், எப்போ முறைக்கும், எப்போ கோவப்படும், எப்போ திட்டும்னு தெரிய மாட்டேங்குது. அதிசய பிறவியெல்லாம் பெற்று வச்சிருக்கீங்க நீங்க. அது என்ன பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. சண்டை போட்டு இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாளாவது வந்து சமாதானப்படுத்திச்சு அந்த பீஸே. அதைத்தான் சொன்னேன், எசக்கு பசக்குன்னு. சும்மா எவ்வளவு குறை சொல்றா பாரு என் பிள்ளைய. ஏண்டி என் பிள்ளை 3 நாளா உன் பின்னாடி சுத்தி சுத்தி சமாதானப்படுத்துறதுக்கு வந்தப்பெல்லாம் சீப்போ சீப்போன்னு மூஞ்ச காமிச்சு விட்டல. இப்ப எதுக்கடி என் பிள்ளை வந்து சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீ? நீ போய் சமாதானப்படுத்தி என் பிள்ளைய. வந்துட்டா இப்பதான் பேசுறதுக்கு. வா, வந்து டீ போடுறது எப்படின்னு கத்துக்கோவா என் கூட. சரி வர வாங்க. நான் திட்டுறேன், நீ பயப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. உலகம் புரியாத பச்சை குழந்தையா இருக்கிறீங்களே, இதையெல்லாம் போய் திட்டுன்னு சொல்லிக்கிட்டு புஷ்பக்கா மாமியார் பேசுறதை கேட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க? நான் கேட்டது இல்லடி. ரொம்ப நல்லது. வாங்க போய் டீ போடுவோம். அது பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, மாமியாருங்கிற அகங்காரம் எல்லாருக்கும் தன்னால வந்துடும். வாங்க போவோம். சரி வா போவோம். ஆனா உலகத்திலேயே யாரும் அது மாதிரி ஒரு கேடுகட்ட மாமியாரா இருக்க முடியாது. சத்தியமா நான் அப்படி இருக்க மாட்டேன்டி. இப்ப கூட நான் உன்னை சும்மா தான் விளையாட்டுக்கு திட்டுனேன், சரியா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் உனக்கு எப்பவுமே குட் மாமியாரா தான் இருப்பேன். தெரியும் அத்தை. அதனால தான் நான் உங்க புள்ள எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதும் உடனே வெக்க மனசோடு சொன்ன இல்லாம ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டேன். இல்லைனா உங்க புள்ளிய போய் எவ்வளவு இதில் பண்ணுவாளா? உங்களுக்காக தான் அத்தை உங்க புள்ளிக்கு நான் ஓகே சொன்னேனே. எனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைப்பாங்கன்றதுக்காக மட்டும்தான் ஓகே சொன்னேன். இல்லைனா அந்த ஆளெல்லாம் எவ்வளவு திரும்பி பார்ப்பாளா?
பார்ப்பாங்க தான், எனக்கும் உங்கள் பையனை பிடிக்கும் தான். இருந்தாலும் கொஞ்சம் சிடு மூஞ்சி அவர். மற்றபடி சூப்பர் தான், நல்ல புள்ள தான். என்ன விசித்திரமா சிரிக்கிறீங்க? அடங்கொய்யால ஏத்த நீங்கெல்லாம் நல்லா வருவீங்க தெரியுமா? குடும்பமாக கூட்டாக சேர்ந்து என் வாழ்க்கையில் விளையாடுறதே வேலையை போச்சு உங்களுக்குலாம். வாங்க போய் டீயை போடுவோம், நான் போகிறேன், நீங்கள் வந்தால் வாங்க. எப்படி ஓடுறா பாரு. ஏ பார்த்து போடி. அம்மா என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ என்ன சிடுமூஞ்சின்ட்டு போறா. நான் உண்மையிலே சிடுமூஞ்சாம்மா? ஏன் தெரியாதடா உனக்கு? நானே பல தவணை உன்னை சிடுமுஞ்சின்னு தான் கூப்பிட்டுருக்கேன். என்னமோ புதுசா கேட்குற மாதிரி கேட்குற. சிடுமுஞ்சி தான் நீ யார் இல்லைன்னு சொன்னதிப்பா? அவளே ஒரு தடவை தான் சொன்னா, நீங்க 2 தடவை சொல்லிட்டீங்க. சரி விடுங்கம்மா, மனு வந்துட்டானா? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வந்தீங்க. இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா. உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, பேசிட்டு வரட்டும். நீங்க எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கம்மா, தலைவலிக்குது எனக்கு. போட்டு தரேன்டா என் செல்லும். இரு, அம்மா போட்டு தரேன், உட்காந்துறீங்க. சரிங்கம்மா. நான் என்ன சிடுமூஞ்சி மாதிரியா இருக்கேன்? நல்லா தானே எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி என்னமோ ஒண்ணு. ஆனா நந்தினி என்னை எப்படி நினைச்சிருக்கா மனசுல? நான் நல்லவன்னு அவளே ஒத்துக்கிறா. நான் சம்டைம்ஸ் போரிங்கா தான் இருக்கேன். இருந்தாலும் நான் நந்தினிக்கு நல்ல சாய்ஸ் தெரியுமா? என்னை விட நந்தினிக்கு ஒரு பெஸ்ட் பேர் கிடைக்கவே மாட்டாங்க. என்னை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேறு யாருன்னா இருப்பாங்களா என்ன? கரெக்ட் மச்சி. ஆனா அது அவனுக்கு புரியலையே. அப்போவே சொன்னேன் புது பசங்களை தூக்கிட்டு போய் சௌமியா டீமில் போடாதுன்னு. எங்கே கேட்டான் இந்த ராகவ்? இப்போ நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. என் டீமில் போட்டிருக்கலாம். என்னை விட பெஸ்ட்டாக யாருன்னா பார்த்துப்பாங்களா என்ன பசங்களை? கரெக்ட் தான் மச்சான். அட்லீஸ்ட் என் டீம்லயாவது பசங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் தீனு போய் சௌமியா டீம்ல போட்டான் பாரு. எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா வருது. நல்லா திட்டு வாங்கட்டும். இதுல தொட்டி வேற வீட்டில் இருந்துகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்டா. கழுவுன்னு கழுவிட்டு இருக்கான் பாரு ராகவ. கரெக்ட் தான். இந்த கம்பெனிலே நம்ம 2 பேர் தான்டா பெஸ்ட்டு. சரி நீ எதுக்குடா சும்மா அந்த தொட்டிங்கிற? என்னதான் இருந்தாலும் அவரு நந்தினியோட மாமா இல்லையாடா? அப்படிலாம் சொல்லாத. டே கமலே, நீ ஏடா பேசுற? திருந்திட்டியோ? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெறும் தொட்டின்னு சொல்லாத, சிமெண்ட் தொட்டின்னு சொல்றா. அதானே அந்த ஆளு பேரு. அதானே பார்த்தேன். ஐயோ கடவுளே, இந்த பேரை வச்சவனே நீ தானே? ஏ ராக வரண்டா. ஸ்ரீகாத மச்சான் உம்முன்னு. சார் சார் எஸ் சார், எஸ் சார், ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்துடும் சார். பழைய ப்ரெஷர் குக்கர்ல இருந்து விசில் வரதும் ஒன்று தான், நீ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றதும் ஒன்று தான். ஏன்னா 2மே நடக்காத விஷயம் சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். நீங்கள் ஒன்றுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது இல்லை. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சௌமியா முன்னாடி எந்த டீமை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட அந்த டீமையே கொடுத்துருங்க. புதுசாக இருக்க பசங்களை சௌமியா கிட்ட அனுப்பாதீங்க. அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. லெட்டர் ஹேண்டில் தி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். புரியுதா? எஸ் சார், த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் பெட்டர் பிஃபோர். அப்புறம் என்ன எலவுக்கு என் டீமை மாற்றி விட்டு இப்படி பர்ஃபார்மன்ஸை டவுன் அடிச்சு வச்சிருக்கிற? ஷோ கடவுளே, நீ சௌமியா டீமில் இருக்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி போடு. பாதி பேரை கமல் கிட்ட கொடுத்துரு. கமல் எல்லாரையுமே சூப்பரா வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட கொடுத்துரு. மீதி பேரை குணசேகர் கிட்ட கொடு. அவன் எக்ஸ்பீரியன்ஸான பையன். அவன் டீம்ல போடுறத விட்டுட்டு சௌமியா டீம்ல தூக்கி போட்டிருக்கான் எல்லாத்தையும். ஜோ சரி விடு, நான் சொன்னதை மட்டும் நீ செய். ஓகே சார். ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பண்ற முட்டாள்தனமான டிசிஷனால இப்போ இவ்வளவு பெரிய டிராபேக் ஆகுது பாருங்க. முதல்ல நான் சொன்னதை பண்ணுங்க. நீங்க எனக்கு தெரியாது, மண்டேல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் C-set RR எல்லாத்துலயுமே நம்ம அச்சீவ் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார், வில் ட்ரை அவர் பெஸ்ட். யோ ட்ரை அகெயின் சொல்லிட்டு இருந்த எனக்கு காண்டாயிரும் பாத்துக்க. ட்ரை எல்லாம் கிடையாது, பெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ஓகே சார். போன வெய்யா கடுப்பேத்திக்கிட்டு மச்சான் வெறி ஆயிட்டான்டா இவன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? Guys, we have a team meeting. Very Soumya. I think she's on the floor, sir. Okay guys, 10 நிமிஷத்துல மீட்டிங். எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. ஓகே ராகவ். கொம்ப நல்லா ஏறி விட்டான் போல இருக்குதே. அதான் மச்சான் மிரண்டு போயிட்டான் முட்டைக்கண்ணு. டேய் சாரி, உனக்கு முட்டைக்கண்ணு தான் இல்ல. சரி விடு, ஆம்லெட் கண்ணு. அப்படி வா வழிக்கு. சரி வா சௌமியா கூட்டிட்டு போலாம் மீட்டிங்க்கு. திட்டு வாங்க போறா சௌமியா. வா ஜாலியா என்ஜாய் பண்ணி கேட்போம் எல்லாத்தையும். இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் போய் என் அத்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்ததுன்னா நான் நினச்ச மாதிரியே, நான் பயந்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்குமே. நல்ல வேலை அத்தை எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை என் பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விடிவு காலம் கிடைக்காம போயிடுச்சுன்னு நான் கவலைப்படுறதா? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னை ஏன் ஆண்டவா இப்படி சோதிச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணாத நான் பாட்டுன்னு இருந்துக்கிட்டு நல்லதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நீ எனக்கு இவ்வளோ தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கியா? கொஞ்சமாவது என் மேலே கருணை காட்டு. என் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து வை. என்னையோட எல்லாம் முடிஞ்சிடும், அத்தையோட டார்ச்சர்லேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சேன்னே. ஆனால் அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. வழக்கம் போல் அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அவங்க சொல்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் போல. எல்லாம் என் தலை எழுத்து.